ஹாய் கைஸ், சிம்பிள் ஒன்று பற்றி சில முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஃபிஷியல், அன்அஃபிஷியல் அண்ட் நம்மளுக்கு வந்த மற்ற நிறைய சோர்ஸஸ்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் சிம்பிள் ஒன் டெஸ்ட் ரைட் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டெஸ்ட் ரைட் வரவே இல்லை. ஸோ எனக்கு மட்டும் கரெக்டாக எப்படி டெஸ்ட் ரைட் வந்தது அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. எனக்கு டெஸ்ட் ரைட் கன்ஃபர்மேஷன் வரவும் இல்லை அண்ட் எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதுனால அண்ட் இயற்கையாகவே அது அமைஞ்சுது. கோபி ப்ரோக்கு கரெக்டாக லைசன்ஸ் இல்லாமல் போக அது நான் ரைட் பண்ணுற மாதிரி ஆகி, நான் பர்சனலாக வந்து கர்மாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறவன். அதிர்ஷ்டமோ லக்கோ நான் பண்ண ஒரு நல்வினையை கூட நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். 2-3 hours அவரோட ஆஃபீஸ் டைம் விட்டு நம்மளுக்காக நம்ம வீடியோ நல்லா வரணுன்றதுக்காக அவர் அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து வெயிட் பண்ணி எல்லாமே பண்ணதுக்காக கோபி ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ சிம்பிள் ஒன்னை பற்றி பார்க்கலாம். இப்போ உள்ளே போனவுடனே நிறைய க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க, நிறைய சிம்பிள் ஒன் டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எல்லாமே ஓகே. பட் நான் வீடியோவுக்கு நிறைய மெம்பர்ஸ் கேட்ட கொஷின்ஸ் சிலது இருக்குது, அது நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்டப்போ நௌஷித் வந்து அவர் ரெடியாக இல்லை. பட் நான் ஆஃப் த கேமரா ரெக்கார்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அப்படியே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். திருப்பி ப்ரெஸ் பண்ண உடனே அப்படியே ஒரு பேட்டரி ஆகிடும். அதாவது டோட்டல் பர்சன்டேஜ் காமிக்கும், எது ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகும், எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரெயின் ஆகும், அண்ட் சார்ஜ் பண்ணுறப்ப எது ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும், எந்த மெத்தடில் சார்ஜ் ஆகும், ஸ்பெஷலான ஏர் வெண்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ண சில டெக்னிக்ஸ், அதாவது கூலிங்கான டெக்னிக்ஸ். இது அவ்வளோ ஈஸியாக நிறைய பேர் ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஆல்ரெடி டிஐஒய் பற்றி எனக்கு தெரியுன்றதுனால ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியணுன்றதுக்காக அதை நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கூட ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன். எனக்கும் பைக் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இது வந்து 2017 நாங்கள் பில்ட் பண்ண ஒரு எலக்ட்ரிக் பைக்கு வித் கியர். 2017 நாங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் லான்ச் பண்ணியிருந்தோம். இல்லை அவார்டும் வந்தது கிரீன் இனிஷியேட்டிவ்க்கு. அண்ட் கிரீன் பீஸ் இந்தியாவில் என்னை இன்வைட் பண்ணி அதை ப்ரெசன்டேஷனும் நாங்கள் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எங்கள் ஸ்டார்ட் அப் பற்றி தனியாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ சிம்பிள் ஒன்னை பற்றி நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்டாங்க. என்ன ப்ரோ வெயிட் பண்ணலாமா, அது எப்போ வரும், அந்த டெலிவரிஸ் பற்றி, அந்த ஆக்சுவல் வெஹிக்கிளை பற்றி, டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் பற்றி, அப்கிரேட்ஸ் பற்றி பெருசாக அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு அவங்களால எதுவும் ப்ராப்பரான ஆன்சர் சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கவே முடியாது, 2 பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தே ஆகணும். அதாவது கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று, இன்னொன்று கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ். அப்படி பார்த்தா மட்டும்தான் அவங்களால முழுமையாக வந்து இது என்னன்றது புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் காமிக்காத அந்த அன்னோன் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறேன். ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்டு, இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னா 2 நாள் கண்டினியூஸாக அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து எடிட் பண்ணி இந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது என்னால் முடிஞ்ச கிளாரிட்டி அண்ட் அப்டேட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு லைக் நீங்கள் கொடுக்கலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் 60-70% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் மோட்டிவேட்டடாக வீடியோஸ் பண்ண முடியும். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷன் கம்மியாகி வீடியோஸும் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ 130 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 170 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆன கண்டென்ட் மட்டும்தான் நான் ஃபில்டர் பண்ணி வீடியோஸாக கொடுக்குறேன். அதுக்கு ரிட்டனாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றது என்னோட வியூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். வெல்கம் டு GreenTech சுமித். சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததில்ல, ஸோ அது இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக பிளாக் இது, பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஒன் பிளாக்ன்றது வந்து லைட்டாக கிரேவாக இருக்குது வித் மேட் ஃபினிஷ். ஓகே, உங்களுக்கு அந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நம்ம உள்ள இந்த பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். ஸோ கீ ரொட்டேட் பண்ண உடனே இப்போ பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் டிசைனு. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்றது நம்ம ரொம்ப இது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக கீழே ஷாக் அப்சார்பர் இருக்கிறதுனால அந்த டிசைன் அது வேறு இங்கே எதுவுமே இல்லை. இப்போ பேட்ரி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு. அப்புறம் அங்கேருந்து எடுங்க தூரத்தில். இப்போ பேட்ரி பாருங்கள், செம்ம ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அண்டு ப்ளக்கு வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கனெக்டிங் சாக்கெட்டு.
அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி grip கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு மெட்டல் பாடி மாதிரி இருக்குது. மேலே இந்த ஹேண்டில் ஏரியாலாம் வந்து பிளாஸ்டிக். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் விஷயம் நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா பேட்ரி வந்து பூட் ஸ்பேஸ்லேயே பத்துமா அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ பாருங்கள். ஸோ மெயின் பேட்ரி இங்கே இருக்க போது, அடிஷ்னல் பேட்ரி இங்கே இப்போ இருந்துச்சு. நீங்கள் ஷேக் இல்லை பாருங்கள், ஷேக் அவ்வளோவா இல்லை. இப்போ நான் இந்த பூட் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது அடிஷ்னல் பேட்டரியும் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பேட்டரி ரெண்டுமே நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ்க்குள்ளேயே அடங்கிடுச்சு. பேட்ரி வைக்க அதை தவிர இன்னும் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் இன்டெலிஜென்ட்டாக மேலே பூட் ஸ்பேஸில் இன்டர்ஃபியர் பண்ணாத அளவுக்கு ஸ்விங்காம் லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே ஒரு யூ ஷேப்பில் கொண்டு போயிட்டு ஸோ மேலே பூட் ஸ்பேஸு, சீட் ஏரியா இது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று இன்டெலிஜென்ட்டாக ஒரு நல்ல டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரியர் ஸ்விங்காம் ஃபுல்லாகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இருந்த ஸ்விங்காமோட டிசைன் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்விங்காமே வந்து அப்படியே அலுமினியம், ஹை டென்சிட்டி கிரேட் அலுமினியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் வெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ பிரேக் அழுத்துறப்போ இன்னும் பிரைட் ஆகுது, விட்டவுடனே இந்த மாதிரி லைட் ஆகுது. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்குன்றது க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் போயிடுது. இதுதான் ரிவர்ஸ் மோடு. இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ரிவர்ஸ் போகுது. திருப்பி நார்மல் வந்துடுச்சு. ஸோ மெயின் பேட்ரி 82% காமிக்குது, போர்ட்டபிள் பேட்ரி 0ல் காமிக்குது. இன்னும் ஆக்டிவேட் ஆகலை போர்ட்டபிள் பேட்ரி. இது ஒர்க் ஆகலை. மோட்டர் ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா காமிக்குது. மோட்டர் ஆஃப்ல இருந்து ஹைட் ஆயிடுச்சு. இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன், உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிள் ஒன்ல க்ரூஸ் கண்ட்ரோலில் ஒரு சின்ன டெக் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ஆல்ரெடி க்ரூஸ் ஆக்டிவ்ல போயிட்டு இருக்கும்போது ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு கிலோமீட்டராக இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 30 ஸ்பீடில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னா 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் 40 ஸ்பீடில் அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போகும். திருப்பி ஒரு 5 டைம்ஸ் மைனஸ் ப்ரெஸ் பண்ணால் 35 ஸ்பீடில் க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டே இருக்கும். If in case you have any trouble in your vehicle will also tell you, and even you will get it in your car with all the information that what exactly is wrong with the vehicle. You just take the vehicle to the nearest dealership, they'll help you out with the bug. நம்ம ஸ்கூட்டர் ரைட் பண்ணும்போது நம்ம பிரேக் அண்ட் த்ராட்டில் அட் அ டைம் பண்ணுறப்போ கூட நமக்கு மோட்டர் கட் ஆஃப் இல்லை. ஸோ ரெண்டுமே நம்ம அட் அ டைம் பண்ணலாம், நம்ம நார்மல் ஸ்கூட்டர் மாதிரியே. ஸோ இது ஒரு பெட்டர் கண்ட்ரோலாக இருக்குது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு சிம்பிள் ஒனுக்கு ஒரு தம்ஸ் அப். அண்ட் நாங்கள் பார்த்த மாடல்ஸில் சைட் ஸ்டாண்ட் சென்சர் இல்லை, மேபி ப்ரொடக்ஷன் மாடலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபிகர் கிடைக்கல. ஆனால் நம்ம தர்மித் ப்ரோ வந்து சிம்பிள் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கேட்டப்போ கிளியராக 133 mm அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஆனால் ஆல்ரெடி இந்த 133ன்றது கம்மின்றது சுஹாஸ் ராஜ்குமாருக்கு ஆல்ரெடி மெசேஜ் போயிருக்கு. சில டேர்னிங்ஸில் ரொம்ப கார்னரிங் பண்ணுறப்ப அது இன்ஃபேக்ட் ரோடில் டச் ஆகி ஷியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் சுஹாஸ் ராஜ்குமாரோட ட்வீட்டில் போட்டிருந்தாரு.
ஸோ ப்ரொடக்ஷன் மாடலில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 150 mm கிளியரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியர் பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் இன்டெகிரேட்டடாக இருக்குது. அதாவது தனியாக ஃபுட் பேக்ஸ் மாதிரி வெளியில் வராமல் அப்படியே ஒரு சாலிடாக அதில் இன்டெகிரேட்டடாக இருக்குது. மூவிங் பார்ட்ஸ் கிடையாது, அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம். அண்ட் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு அடிஷ்னல் ஆக்சசரிஸில் வரும்ன்றது சொல்லியிருந்தாங்க. அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மாடலில் பூட் லேம்ப் அண்ட் யூஎஸ்பி சார்ஜரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன லேம்ப்பு ப்ளஸ் யூஎஸ்பி சார்ஜரும். இது மட்டும் இல்லாமல் சில கொஞ்சம் பெரிய சைஸ் ஹெல்மெட்ஸ் நம்ம பூட் ஸ்பேஸில் வச்சா சீட் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதையும் ஃபீட்பேக்காக எடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி எல்லா ஹெல்மெட்டும் உள்ளே போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் பேட்டரி பற்றி கேட்டிருந்தேன். அதுக்கு சிம்பிள் எனர்ஜியோட எக்ஸிக்யூட்டிவ் நௌஷத் சொல்லியிருந்தது. இந்த பேட்டரி IP68ன்னு சொல்லியிருக்காரு. அதாவது 67 விட அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக IP68. அதாவது நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சா கூட ஒரு 1.5 மீட்டருக்கு 1.5 மீட்டருக்கு 30 மினிட்ஸ் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கான ரேட்டிங் சர்டிஃபிகேட் தான் இந்த IP68. இது ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு. ஸோ இந்த ஸ்கூட்டர் மழையில் போகிறப்ப நம்ம பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது டவுட்டே இல்லை, இது ஒரு ஸ்கேம் கம்பெனி கிடையாது, இது ஒரு ஃபேக் கம்பெனி கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே செம்ம டேலண்டடான டீம்ன்றது நம்மளுக்கு தெரியுது. டேலண்ட் இல்லாமல் இப்படி ஒரு இன்ஹவுஸ் பில்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு காமிக்க முடியாது. ஒரு பெரிய கம்பெனியில் பில்ட் பண்ண வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஹவுஸில் பில்ட் பண்ணி காமிக்கிறதுன்றது அது பெரிய விஷயம். அது எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். ஸோ உண்மையிலேயே இவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியுது. நம்ம வீடியோஸ்லேயே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட MOU கூட சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் என்ன நம்மளுக்கு சேலஞ்சஸ்னா, இன்னும் ஃபுல்லி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர்லேயும் வந்து அப்டேட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபிசிக்கலாக அந்த பாடியோட ப்ரொடக்ஷன்லேயும் இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஆன்ரோட் ரைடு இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சேலஞ்சஸ் இருக்குது. அண்ட் இதை தவிர இன்னொரு லீகல் பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவல் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நம்ம கையில் ப்ராடக்ட் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் நல்ல கம்பெனின்றதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். 1947 rupees வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே போட்டு வைங்க. உங்களுக்கு வந்து டைம் பேஸ்டாக ஒரு EV வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் போகிறது ஓகே தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பில்ட் அண்ட் ஃபிசிக்கல் பார்ட்டு. வீடியோ லென்த்தாக போகிறதுனால டெக் ஃபீச்சர்ஸ் அண்ட் பேட்டரி பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மறுபடியும் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ண முடியும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த இன்னும் சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். உங்கள் GreenTech நண்பன்.